Hello friends, welcome to Sumi's Taste Buds. இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான நான் வெஜிடேரியன் டிஷ் காட்ட போறேன். அதோட பேர் வந்து prawn chukka. இது ஒரு சவுத் இந்தியன் டிஷ். ஆனா வந்து இது ரொம்ப ஒரு டேஸ்டியானதும் ரொம்ப சிம்பிளானதும் ரொம்ப குயிக்காவும் செய்யலாம். சோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்டர். ப்ளஸ் இது பிரியாணியோட சாப்பிடலாம், சப்பாத்தி இதோட வேணாலும் சாப்பிடலாம். வெரி டேஸ்டி. அது மாதிரி யங்ஸ்டர்ஸ் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா அது சமைச்சிடலாம். அதனால வந்து உங்க எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் கண்டிப்பா வீட்ல செய்து பாருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க, எனக்கு Subscribe பண்ணுங்க, ப்ளஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்க. ஓகேயா? இப்போ வாங்க வீடியோக்கு போலாம். இப்போ இந்த ப்ரான் சுக்கா செய்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு அந்த பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் அதுக்குள்ள வந்து நான் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ அதோடு சேர்த்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து நெய் வந்து இந்த டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல ஸ்மெல்லை கொடுக்கும். ஸோ இந்த ப்ரான் சுக்காவுக்கு அந்த நெய் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ மறக்காமல் நெய்யை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நெய்யும் காஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ சோம்பு பொரிஞ்சோடனே நான் ஒரு பெரிய வெங்காயம், இப்போ அந்த வெங்காயத்தையும் சோம்பையும் சேர்த்து இப்போ நான் நல்லா வதக்குறேன். இப்போது வெங்காயம் நீங்கள் இன்னும் நிறைய கூட சேர்க்கலாம். ஆனால் வெங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா ஒரு இனிப்பு தன்மையை கொடுக்கும். ஏன்னா ப்ரான்லேயும் ஒரு இனிப்பு இருக்கு இல்லையா, அதனால். இப்போ நான் வந்து 1 டீஸ்பூன் ஃபுல்லாக சாப்ட் கார்லிக் அது சேர்க்குறேன். வெறும் கார்லிக் தான் இது. இதில் வந்து ஜிஞ்சர் கிடையாது, வெறும் கார்லிக் சேர்த்து இது மூணையும் சேர்த்து இப்போ நான் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இது வதக்கணும். நல்லா இந்த ஆனியன் ப்ரௌன் ஆனால் தான் இந்த சுக்கா வந்து டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இது நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் இப்போ ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அந்தளவு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடலாம். நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்க்குறேன் ஃப்ளேவருக்காக. இப்போ நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ப்ரான் சுக்கா வந்து கொஞ்சம் காரமாக இருக்கணும். அதனால் நான் வந்து இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போடுறேன் மிளகாத்தூள். ஓகே, ஸோ 2 டீஸ்பூன் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கணக்கு. இப்போது கறி பவுடர் அது வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் ஃபுல்லாக போடுறேன். கறி பவுடர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, கொத்தமல்லி, மிளகு, சீரகம் இது 3 சேர்த்து அரைச்சது. ஸோ அது 1 டீஸ்பூன் ஃபுல்லாக போடுறேன். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் போடுறேன். இப்போ இது 3ஐயும் சேர்த்து இப்போ நான் அதை நல்லா வதக்கணும். இப்போது இது நல்லா ஓரளவு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். இந்த மிளகாத்தூள், கறி பவுடர் இது எல்லாத்தோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் இதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் இதில் வந்து இப்போ இது வந்து மிளகுத்தூள் சேர்க்குறேன். நான் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். ஏன்னா வந்து இந்த சுக்கான்னும் போது நல்லா காரசாரமாக இருக்கணும். ஸோ அதுக்காக இப்போது வந்து 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்க்குறேன். மிளகுத்தூள், சீரகத்தூள், இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. சரியா? இந்த கரம் மசாலாவும் நான் வீட்டிலே அரைச்சது தான், உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்குறேன். ஸோ இப்போ இந்த கரம் மசாலாவில் இருக்கிற ஸ்மெல்லும் போகிற வரைக்கும் ஒரு 1 மினிட் போல் இதை நல்லா வதக்கிட்டு, இப்போ இவ்வளோ மசாலா வதங்கணுன்றதுக்காக தான் இந்த எண்ணெய் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். சரியா? இப்போது இந்த ப்ரான்ஸில் இருந்தும் இதில் வந்து தண்ணி விடும். அப்போ அதனால் நீங்கள் வந்து அதை பார்த்து தான் நீங்கள் தண்ணி வேணுமான்றதை ஆட் பண்ணணும். இப்போ வந்து இது நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா இப்போ நான் வந்து இந்த நல்லா கழுவி வச்சுருக்கிற இந்த ப்ரான்ஸை அதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி அதை நல்லா அந்த மசாலா அதில் கோட் ஆகிற வரைக்கும் நல்லா பெரட்டிட்டு இதுக்கப்புறமா நான் வந்து இதை இன்னொரு 1 மினிட் நல்லா குக் பண்ணுவேன். ஏன்னா ப்ரான்ஸை வந்து மொத்தமே 3 மினிட்ஸ்க்கு மேலே குக் பண்ணக்கூடாது. ஸோ இப்போது இதை நல்லா கோட் ஆகிற வரைக்கும் ஒரு 1 மினிட் இந்த மாதிரி பெரட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து ஒரு கொஞ்ச நேரம் மூடி இன்னொரு 1 மினிட் வேக விடணும். அப்போ தான் அந்த ப்ரானில் இருக்க தண்ணி வந்து அதில் வேகும். அப்போ தண்ணி பத்தலைன்னா நம்ம அதுக்கு மேலே தண்ணி ஆட் பண்ணிக்கிறலாம். ஓகேயா? இப்போ வந்து இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் புளியும் சேர்க்குறேன். ஸோ புளியும் சேர்த்துட்டு தான் கலந்து விட்டுட்டு நான் இதை வந்து மூடி போட்டு வைக்க போகிறேன். சரியா? புளி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா இதை எல்லாமே சேர்த்து நல்லா கூட்டாகிற வரைக்கும் கலந்துட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் லோவாக தான் வைக்கணும். அந்த மாதிரி ஃப்ளேமில் வச்சுட்டு
அதில் வந்து இப்போ நான் வந்து மூடி போட்டு மூடி ஒரு 1 மினிட் வேக வைக்க போகிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த டைமில். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு மூடியை போட்டு ஒரு 1 மினிட். ஸோ இப்போ முதல்ல ஒரு 1 மினிட் குக் பண்ணியிருக்கேன். இதை மூடி போட்டு ஒரு 1 மினிட் இதை நான் குக் பண்ணுவேன். ஓகேயா? இப்போது இது ஒரு 1 மினிட்டுக்கு அப்புறமா இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ தண்ணி நிறையா விட்டுருந்தா நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. இப்படி தண்ணி இல்லைன்னா இப்போ பாருங்கள், இந்த ப்ரான்ஸ்லேருந்து அவ்வளோ தண்ணி வரல. அதனால் வந்து நான் இப்போ என்ன செய்வேன், இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றுவேன். ஏன்னா அப்போ தான் அந்த சுக்கா வந்து கொஞ்சம் சாஃப்டாக மாய்ஸ்சராக வரும். இல்லாட்டி ரொம்ப வரன்னு ட்ரையாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி நான் பரட்டிட்டு திருப்பி மூடி போட்டு ஒரு 1 மினிட் வைப்பேன். ஸோ டோட்டலாக 3 மினிட்ஸ் தான் அந்த ப்ரான்ஸ் போட்டதுக்கு அப்புறமா குக் பண்ணணும். ஓகேயா? இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து மூடி போட்டு இன்னொரு 1 மினிட் இதை வைக்கணும். வச்சிடுங்க. அப்புறம் வந்து 1 மினிட்டுக்கு அப்புறம் இந்த சுக்கா வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், 1 மினிட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியுது இல்லையா, இது இப்போ எவ்வளோ மாய்ஸ்சராக இருக்குதுன்னு. இப்போது இந்த சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக செய்து பாருங்கள். ஓகேயா? இப்போ இந்த சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நான் வந்து இந்த கருவேப்பிலையை நொறுக்கி போடுறேன். ஏன்னா இப்போ ஃபைனலாக தான் இந்த கருவேப்பிலை போட்டால் தான் நல்ல வாசனையாக இருக்கும். இதோடு சேர்த்து நீங்கள் கொத்தமல்லி இலையும் வீட்டில் இருந்தால் நீங்கள் இது போட்டுக்கலாம். அது உங்களோட ஆப்ஷன். கொத்தமல்லி இலை பிடிக்கிறவங்க கொத்தமல்லி இலை சேர்க்கலாம். இது வேணான்றவங்க இந்த கருவேப்பிலையோடையே நிறுத்திக்கிடலாம். ஓகேயா? இப்போது இது முடிஞ்சிருச்சு. பாருங்கள், இப்போ இந்த ப்ரான் டிஷ் சுக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். உங்கள் எல்லோரையும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். தேங்க்யூ.